யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவருங்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாருங்க. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. யா. பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. Yes. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்திருக்கீங்களே. வாங்க கொடையில போயிரலாம். மழையில என்னடா ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்? என் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். போயேன்டா. அட அது இல்லைங்க. 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க. விட்டுரும்னு டிவியை சொல்லிட்டாங்க. போயேன்டா. நீங்க வராம நான் போக மாட்டேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். ஐயோ, அம்மா. இப்ப ஏதாவது ஆச்சா? இது வரைக்கும் எதுவும் ஆகல. இனிமேலும் ஒண்ணும் ஆகாது. அப்படியே சாஞ்சிக்குங்க. புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியாடா? மழை வருது குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசுறான். ஆனா நீ யாரு எவனே தெரியல. இவ்வளவு பாசமா கொடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பார்த்து காலை வைங்க. ஏன்? சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும். அதுல நீங்க காலை வச்சீங்க தீஞ்சு போயிருவீங்க. ஏண்டா டேய், நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்தேன். என்ன கொடையில வான்னு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பியாடா? நீங்க தாய்க்கு தலைப்புள்ளியா? இல்ல வால் பிள்ளை. ஏன் கேக்குற? இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான். எதுடா ஐதீகம்? டேய், மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு. ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா அது? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ, தண்ணி மேல படுது. கொடை மேல ஏன்டா டேய், முன்னோர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசின நான் மிருகமாயிருவேன். நீதான் ஆல்ரெடி ஆயிட்டியடா. டேய், கொடையில வாடு கொடை கொடைச்சியடா. உன்னை நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணியில நடைய விட்டியடா. உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா. இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதுல விழுந்துருச்சாடா? இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா. என்ன டாக்டர், சொல்லாம திடீர்னு வந்துட்ட? சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்னு வெளில துரத்திராத, உள்ள வரலாம்ல. என்ன டாக்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? இது உங்க வீடு மாதிரி. சாரதா, வாங்க. சும்மா பேசிட்டே இருக்காத. உள்ள போய் காஃபி ஏதாவது கொண்டு வா. அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறேன். டேய், நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ்? உட்கார்றா. சார் வணக்கம் சார். வாங்க தம்பி. என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? மெடிக்கல் விஷயம்னா ஹாஸ்பிட்டல்லே பேசிருக்கலாம். இது மேரேஜ் விஷயம் பாரு, அதான் வீட்ல பேசலாம்னு வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், இப்போ நாங்க உங்க ஃபேமிலி டாக்டரா இருக்கோம். உங்க டாக்டரை எங்க ஃபேமிலி கூட்டிட்டு போறோம். மருமகளா? என் பையனும் லண்டன்ல FRCS முடிக்க போறான். அவன்கிட்ட பேசிட்டேன், அவனுக்கு சம்மதம். நீ யோசிச்சு சொல்டா. இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஜோதி இருக்கிற நிலைமையில நோ, இப்போ ஒன்றும் அவசரம் இல்ல. ஜஸ்ட் உங்க விருப்பத்தை தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தோம். சரி, சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, நான் கிளம்புறோம். டேய் உட்கார்றா. வந்த உடனே கிளம்புற, சாப்பிட்டு போலாம். டேய், எல்லாம் முடியட்டும்டா, விருந்தே வச்சிருவோம். வரட்டா? வரமா. போயிட்டு வரோம், வாங்க. என்ன தம்பி, உடம்பு சரியில்லையா? ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார். சரி, நான் கிளம்புறோம். ஜோதிக்கு இவ்வளவு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நீதான்ப்பா காரணம். இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல. நாளைக்கு ஜோதிக்கு கட்ட வைக்கும்போது கௌதம் எங்கேன்னு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடு. நாளைக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் விஷயமா அமெரிக்கா போறேன், திரும்பி வர 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போ. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு வரும்போது ஜோதி கூட பழகும்போது உன்னையே அறியாம கௌதம் மாதிரி பேசிட்டேன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு. இதை பாருங்க, ஒரு ரோஜா செடி வைக்கும்போது அது கூட அரவணைப்பா ஒரு குச்சியும் வைப்பாங்க. அந்த செடி வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குச்சியை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அதுக்காக அந்த குச்சி
தன்னால தான் அந்த செடி வளர்ந்து பூ பூத்துதுன்னு நினைச்சா அது மடத்தணும். ஏன்னா அந்த குச்சியோட வேலை அந்த செடியோட செடியா நிக்கிறது மட்டும்தாங்க. நான் கூட ஒரு வகையில அந்த குச்சி மாதிரி தாங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அன்பு, இந்தாப்பா இது blank செக். இதில் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்க. நீ செஞ்ச உதவிக்கு எங்களால் செய்ய முடிஞ்சது இவ்வளோதான். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். மற்றவங்களுக்கு நம்மளான சின்ன சின்ன உதவியை செய்யும்போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தை அர்த்தம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. நான் வரேங்க. நான் போகிறேங்க. அன்பு, கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ் ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க. ஆமா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா? நல்லபடியா இருக்கான். இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டான்னா நீதான் ஐ விட்னஸ். என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்? ஏன் கண்ணு அழுவுற? அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணியில கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில் கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவுல கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுட்ல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி 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 அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா. பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு. ஆசிடா? தண்ணி நினைச்சு தாடா ஊத்துறே. கண்ணு போற உடனே கண்டம் போயிடுச்சுன்னு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி. சந்தானா, ஜோதி இவ்வளோ சீக்கிரம் கியூர் ஆனதுக்கு உனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். டேய், எனக்கு போய் தேங்க்ஸ் தான் சொல்லணும். இனிமே ஜோதியை பத்தி கவலைப்பட வேணாம். நாளைக்கு பிறக்க போற நியூ இயர்ல இருந்து ஷீஸ் a happy girl. நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? மம்மி, எனக்கு மறுபடியும் பார்வை வந்து உங்களெல்லாம் பாப்பேன்ற நம்பிக்கையே இல்ல. எல்லாம் ஆண்டவன் செயல்மா. மம்மி, கௌதம் எங்க? கௌதம், கௌதம். அது வந்துமா, ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதனால அமெரிக்கா போயிருக்கான். 1 மாசத்துல திரும்பி வந்துருவான். ஏன் மம்மி என்கிட்ட சொல்லாம போனா? அந்த நேரத்துல உன்கிட்ட சொன்னா நல்லா இருக்காதுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போனா. Stupid idiot is always like this. Hi ஜோதி. Hi லாவண்யா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னொரு நல்ல விஷயம் இருக்குடா. என் பையனை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். இம்மீடியட்டா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம். என்னங்க, ஜோதி கௌதம் எங்கேன்னு கேக்குறா. விடுமா, இதெல்லாம் போக போக சரியாப்படும். சாரி டி.
ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா வர முடியல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஹாய் ஜோதி. ஹாய் கவிதா. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ? நான் பாக்குற ஒவ்வொன்றும் ஆண்டவன் எனக்காக புதுசா படைச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். ஐம் சோ ஹாப்பி யூ நோ லாவண்யா. இன்னொரு குட் நியூஸ். கவிதாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் சாரியா, உன் கல்யாணத்துக்கு என்னால வரதா முடிஞ்சது, பார்க்க முடியல. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியல. அதனால என்ன இப்போ? கல்யாண கேசட் இருக்கு, கொடுத்து அனுப்புறேன். அதை பார்த்துட்டு அவருக்கு எவ்வளவு மார்க் போடலன்னு சொல்றியா? ஓ எஸ். காலை 9 மணிக்கு டாப் 10 சாங்ஸ் 2000 2000வது ஆண்டில் சிறந்த 10 பாடல்கள் பற்றி ஒரு பார்வை. என்ன இப்படி எல்லாம் நடக்கும்ன்றது ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. பின்னையே சோகமாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பாரதி அன்பு எங்க? அங்க இருக்காரு. ஐ ஹாய். ஸ்வீட். ஐயோ இது விஷம் என்ன? எலி தொலை தாங்க முடியலன்னு எலி மருந்து ஊத்தி வச்சிருக்கேன். அன்பே ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. நான் சொன்னல பேங்க் மாப்ள, அவங்க எல்லாருக்கும் நம்ம பாரதி ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேக்குறாங்க. அப்படியாடா? ஆமாண்டா, இந்த வரதட்சணை சீரு எதுவுமே வேணான்ட்டாங்க. ஆனா கல்யாணத்தை மட்டும் கிராண்டா பண்ணணும்னு உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. அடுத்த மாசம் லீவ்ல மாப்பிள்ள ஊர்ல இருந்து வரான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாம். ஆனா 2 லட்சம் பணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நான் என்னடா பண்றது? 3 மாசம் டைம் கொடுத்தா மட்டும் இவர் ரெடி பண்ணுவாரு. ஏன்டா டே? ஒண்ணு செய்யலாமா? இவனை பிடிச்சி கீழே தள்ளிடுவோம், உடனே செத்துருமா. இவன் பேருக்கு நம்ம யூனியன்ல 2 லட்சம் ரூபாய் பணம் வரும்ல, அதை வச்சு பாரதி கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடுவோம். அதுவும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள பண்ணி ஆகணும். ஏன்னா புது வருஷம் பிறகுது இல்ல, அடுத்த வருஷம் அக்கௌண்ட்டை காட்டி பணத்துக்கு இழுத்து அடிச்சுடுவாங்கடா. ஏண்டா செத்துட்டா கண்டிப்பா யூனியன்ல பணம் தருவாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்கடா. ஆனா அதுக்கு இவரு ஒத்துக்கணுமே. சார் நீங்க உயிரோட இருந்து தான் எவனுக்குமே பிரயோஜனம் இல்ல. செத்தாவது புண்ணியத்தை தேடிக்கண்டா. டேய் சீரியஸா நடத்த விளையாடாத, இது கல்யாண விஷயம். சும்மா இருக்கண்ணா, எனக்கு என்ன அவசரம் இப்போ கல்யாணத்துக்கு? இதுல ஒண்ணும் விஷம் கலக்கலையே. இருந்தாதான் என்ன நல்லது நடக்கட்டுமே. இப்போ பணத்துக்கு நீ என்ன பண்ண போற? டேய் அன்பே, உன்னதான்டா கேக்குறேன். பணத்துக்கு என்ன பண்ண போற? ஒரு முடிவுல தான்டா இன்னொரு ஆரம்பம் இருக்கு. இன்னைக்கு 12 மணிக்குள்ள 12 மணிக்குள்ள இல்ல, அது வந்து 12 மணிக்குள்ள பழைய வருஷம் முடிஞ்சு புது வருஷம் ஆரம்பிக்கல, நம்ம கஷ்டம்லாம் முடிஞ்சிடும். அதான் சொன்னேன். சரி சரி, இன்னைக்கு நியூ இயர். கங்கை மரம் எங்க ப்ரோக்ராம் புக் பண்ணிருக்காரு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காசு கொடுக்குற ஒரே நல்ல மனுஷன் அவர் தான்டா. நல்ல மீட்டர். நீ வரியா இல்லையா? நான் வரலடா. பணத்துக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ண போறேன். பண்ணு நான் கிளம்புறேன். வாடா போலாம். போலாம். டேய் ஒரு நிமிஷம். என்ன? நான் இல்லைன்னா பாரதியை நீங்க தான்டா பாத்துக்கணும். என்னடா சொல்ற? இல்ல, நான் பண விஷயமா அங்கே எங்கன்னு அலைஞ்சிட்டு இருப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. பணத்துக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ணு. கல்யாணத்துக்கான எல்லா விஷயங்களும் நாங்க பாத்துக்கிறோம். பாப்பலாம். அண்ணா அந்த காஃபி டம்ளர். பரவாயில்ல, கரெக்டா இருக்கியே. கொடுத்து வச்ச பேங்க் மாப்ள தான். டம்ளர் ராத்திரி தேவைப்படும், அப்புறம் வாங்கிக்கோ. இந்தாண்ணா காஃபி. பாரதி, இனிமேல் நீ தனியா இருக்க பழகிக்கணுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீன்னா தனியா இருக்கணும். நான் இருக்க மாட்டேன், அதான் சொன்னேன். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் ஆசைப்பட்டதா எதுவும் நடக்கல. நீயாவது சந்தோஷமா இருக்கணும். அண்ணே நீ முதல்ல சாப்பிடு, எனக்கு கிளாஸ் இருக்கு. மலர் மாலையா மாறிடவே நினைத்தேன், மலர் வளையமாய் நான் மாறினேன். அன்பே அன்பே என் கண்ணில் நீதானே, மூச்சு காற்றாய் நான் வந்து வெளியே சென்றேன், சரிதானே? வாவ், நம்ம வீட்டு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா கௌதம் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லங்கம்மா. இவ்வளவு நாள் என் கூடவே இருந்துட்டு அப்படி என்ன அர்ஜென்ட் வேலையோ. ஸ்டூபிட் ஃபெலோ. ஜோதி, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அங்க அவனுக்கு என்ன வேலை இருக்கோ? உனக்காக தானே லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க இருந்தான். நான் அட போமா. அவன் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான், நீ ஒன்றும் டென்ஷன் ஆயிடாத. கௌதம்னே கேட்டுட்டு இருக்காளே, எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. அண்ணா அண்ணா எங்க போயிட்டான்? என்ன இது, சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. அண்ணா கதவு திறந்து வச்சுட்டு எங்க போயிட்டான்? எங்க இங்க வச்சிருந்த பாய்சன் பாட்டில காணோம். நான் இல்லைன்னா பாரதி இன்னைக்கு தான்டா பாத்துக்கணும். பாரதி, இனிமேல் நீ தனியா இருக்க பழகிக்கணும். நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் தனியா இருக்கணும். நான் இருக்க மாட்டேன், அதான் சொன்னேன். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் ஆசைப்பட்டதான் எதுவும் நடக்கல. நீ அது சந்தோஷமா இருக்கணும்.
செத்துட்டா கண்டிப்பா யூனியன்ல பணம் தருவாங்களா? என்ன பிரதர் இப்படி ஓவரா குடிக்கிற? என்னதான் புது வருஷமா இருந்தாலும் ராவா குச்சா போதை தலைக்கு மேல ஏறி ஒரேடியா போடுவேன். அதுக்கு தான் ஏன் குடிக்கிறேன். ராஜண்ணா, என்ன பாருதி? எங்க அன்னைக்கு வந்தாரா? வரலையம்மா. வரலையா? இல்லம்மா. சாக போற நேரத்துல டப்பிங் பேச கூப்பிடுறேன். என்னையோட உனக்கு லீவ். வாழ்க்கையில டப்பிங் இருக்கலாம், நமக்கு டப்பிங்கே வாழ்க்கையா போச்சு. அம்மா, உங்க ஃப்ரெண்டு லாவண்யா கல்யாண கேசட்டா அவங்க வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சாப்பிட்டு தான் போகணும். என்ன? விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். Thank you. Congrats. இருந்து சாப்பிட்டு போங்க. Thank you. Enjoy your marriage life. Thank you. Thank you. Hi லாவண்யா. Hi ஜோதி. Congrats. Congratulations. Thank you. ஜோ போட்டோ எடுக்கறாங்க, கொஞ்சம் பின்னாடி. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட் ஜோதி. இவர் மிஸ்டர் கௌதம். Happy marriage. அங்கிளுக்கு ஆஃபீஸ்ல அவசர வேலை. சார், நான் 2 தடவை மெசேஜ் கொடுத்துட்டேன். இன்னும் எனக்கு ரிப்ளையே வரல. மெசேஜ் கரெக்டா அனுப்புனீங்களா? நோ ரிப்ளை. ஜோதி, ஜோதி இங்க இருக்கியா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு நானே இந்த ஸ்வீட்டை பண்ணேன். இந்த சாப்பிடு. அம்மா, கௌதம் என்னாச்சு? சொல்லுங்க. ஏன் அன்பு கௌதம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு? இல்லம்மா, அது வந்து No! Don't play foolish games with me. கௌதம்க்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. ப்ளீஸ் மா, சொல்லுங்க. ஜோதி, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா கௌதம்